தமிழகம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் அறை மற்றும் நுழைவாயில்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மருத்துவ பணியிடங்களின் பாதுகாப்பையும் மருத்துவர்கள் முறையாக பணியாற்றுவதையும் உறுதி செய்ய முடியும் என்று பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநிலம் முழுவதும் தற்போது 2286 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளன. இங்கு பணியாற்றும் மருத்துவர்கள் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை பணியில் இருக்க வேண்டும் என்பது விதி. இதே போன்று கால் டியூட்டி எனப்படும் மருத்துவ அவசர தேவைக்கு அழைக்கும் போது உடனடியாக வந்து பணியாற்றுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இதைவிட 1 மணி நேரம் பணிக்காலம் குறைவாக இருந்ததால் தற்போதைய புதிய விதிகளுக்கு அரசு மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மற்றொரு புறம் பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதுபோலவே மாலையில் 4 மணிக்கு முன்பாகவே புறப்பட்டு சென்று விடுவதாகவும் சுகாதாரத்துறைக்கு புகார்கள் வந்தன. இவ்வாறு மருத்துவர்கள் இல்லாத நேரங்களில் பெரும்பாலும் செவிலியர்களே நோயாளிகளுக்கு மாத்திரைகளை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மருத்துவர்கள் அறை மற்றும் நுழைவாயில்களில் CCTV கேமரா அமைக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் கூறியதாவது: அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 4000த்திற்கும் மேற்பட்ட CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கேமராக்களிலும் பதிவாகும் காட்சிகளை சென்னையில் உள்ள பொது சுகாதாரத்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து நேரடியாக கண்காணிக்க முடியும். இதே போன்று அந்தந்த மாவட்ட சுகாதார அலுவலகங்களிலும் நேரடியாக அதனை கண்காணிக்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வெகு விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த கண்காணிப்பு கேமரா நடைமுறை செயல்பாட்டுக்கு வரும் என்றார் அவர்.